गोधूलिदूसरितकोमलकेशवेशम् गोपालबालकशतैः अनुगम्यमानम् सायं स्वयं वशुगृहं प्रतिबन्धनार्थम् गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम् शतमकमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवत्सल्यसिन्धुः अलकविनिहिताभिस्रग्भिरः कृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी तदा यत्तस्वरूपा सा जियान्मद्विश्रमस्थलीः श्रीमत्यै विष्णुचित्तर्यमनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதினம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்களுடைய நிருஹேதுக கிருபைக்கு பாத்திரபூதரானவர்கள் ஆச்சாரியர்கள். ஆழ்வார்களை காட்டிலும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு என்ன பெருமை என்னால், எம்பெருமான் அஞ்ஞானத்தை அடியோடு போக்கி பக்தியே வடிவெடுத்த ஞானத்தை ஆழ்வார்களுக்கு கொடுத்தான். ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவித்தார்கள். அந்த அனுபவமானது உள்ளடங்காமல் பாசுரங்களாக பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடியது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அதை காட்டிலும் என்ன விசேஷம்? ஆச்சாரியர்களுக்கு உண்டான பெருமை என்ன என்னால், ஆச்சாரியர்களுக்கு ஆழ்வார்கள் கொடுத்தார்கள். முக்கியமா ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் நாதனுக்கு 4000 உரைத்தார். ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு 4000 பாசுரங்கள் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, ரகசியார்த்தங்கள் என்ன, எல்லாவற்றையும் கொடுத்தார். அதுதான் அந்த குரு பரம்பரை என்று நாம் பார்க்கிறோமே. ஆச்சாரியர்களுடைய பரம்பரை பரம்பரா பிராப்தமாக நமக்கு கிட்டி இருக்கிறது. இதுலயும் குரு பரம்பரைன்னு சொல்றோம். கீழே ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்துக்கும் இப்பொழுது அடியேன் முதற்கண் இந்த கோஷ்டியிலே பதிலை விண்ணப்பித்து பிற்பாடு நாம் கூரேஷ விம்சதின்ற ஸ்தோத்திரத்தை இந்த கோஷ்டியில அனுபவித்து வருகிறோம். அதாவது சுவாமி கூரத்தாழ்வான் விஷயமாக அவருடைய திருப்பேரானாராக திகழக்கூடிய நடுவில் திருவீதி பிள்ள பட்டர் என்கிற சர்வஜ பட்டர் அவராலே 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திர நூல் அனுகிரகிக்கப்பட்டது என்பதனை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் இந்த கோஷ்டியில கடந்த பல உபன்யாசங்கள் மூலமாக அனுபவித்து வந்திருக்கிறோம். கீழே 15 ஸ்லோகங்கள் அனுபவித்து தலை கட்டினோம். 16வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க வேணும். இந்த கேள்வி ஒண்ணு வந்ததுன்னு கீழே சொன்னேன். அதாவது குரு பரம்பரைன்னும் அடியேன் கீழே விண்ணப்பித்தேன். அதே போல ஆச்சாரியர்களுடைய பரம்பரை இன்னும் தெரிவித்தேன். ஆச்சாரியனுக்கும் குருவுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, 2 சப்தங்களுக்கும் என்ன அர்த்தம்? நான் பொதுவா ஆச்சாரியன் சொல்றோம், குருன்னு சொல்றோம். 2க்கும் என்ன வித்தியாசம் என்பதனை நாம் முதல் கண் கோஷ்டியில அனுபவித்த பிற்பாடு 16வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு போகலாம். குரு அப்படின்ற சப்தத்துக்கு வடமொழியிலே, அதாவது சம்ஸ்கிருதத்திலே என்ன வியுற்பத்தி காட்டப்பட்டிருக்கிறது என்ன ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறார்கள். ருஷப்தஸ்து அந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே என ஒரு பிரமாணம் காட்டப்படுகிறது.
பிரமாண ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்னால் குஷப்தஸ்து அந்தகாரஸ்யாத் குரு என்ன ரெண்டு நாம் பார்க்கிறோம். அதுல கு என்பதற்கு என்ன அர்த்தம் என்னால் குஷப்தஸ்து அந்தகாரஸ்யாத், அந்தகாரம் அஜானம்னு சொல்லக்கூடிய இருள், அதைத்தான் கு என்கிற சப்தமானது காட்டுகிறது ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அதற்கு மேலே ருஷப்தஸ்தன் நிரோதகா என்னால் ரு என்பது எதை காட்டுகிறது என்னால் அந்த அஜானம்னு சொல்லக்கூடிய இருளை போக்கக்கூடியவன், அவனுக்கு தான் குருன்னு பேர். அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்யபிதீயதே. ஆக குருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, குன்னு சொன்னா அந்தகாரம். என்ன அந்தகாரம்? அந்தகாரம்னா இருள். பார்த்தாலும் ஆங்கிலத்துல சொல்றதுன்னா டார்க்னஸ்ன்னு சொல்றோமே. என்ன இருள்? நான் ராத்திரி வேளை வந்தா அந்த இருளை இங்க தெரிவிக்கிறார்களா? நான் அது கிடையாது. அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள், அந்த இருளை போக்குகிறான், அவனுக்குத்தான் குரு என்று பெயர். ருஷப்தஸ்தன் நிரோதகா சொன்னால் அதை போக்குகிறான். அதை போக்குகிறபடியினாலே அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்யபிதீயதே என எவன் ஒருத்தன் அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் அதை போக்குகிறானோ அவனுக்கு குருன்னு பெயர். அப்போ குருன்னாலும் ஆச்சாரியன்னாலும் ஒண்ணுதானா சுவாமி? நான் ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவன் அவன் தன குருன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் அஜ்ஞானமாகிற இருளை போக்குகிறான். அதை காட்டிலும் மேம்பட்ட ஒரு காரியத்தை ஆச்சாரியன் பண்ணுகிறான். இதுவா எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக இந்த ஆச்சாரியன்னா குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒருவேளை தெரியாம போயிடுமோ அப்படின்றதுனால ஆச்சாரியன் குரு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றோம். ஆனா குருன்னு சொன்னா அவன் கேவலம் அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருளை போக்குகிறான். ஆனா ஆச்சாரியன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்கள் என்னால் ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே அஸ்து தஸ்மாத் ஆச்சாரியம் உச்சியதே என ஒரு பிரமாணம் காட்டுகிறார்கள். அதாவது இந்த பிரமாண ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்னால் ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ என்னெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒண்ணு விடாமல் அவன் அனுஷ்டான பரியந்தம் ஆக்குகிறான். முதல்ல அதை பத்தின ஞானம் அவனுக்கு இருக்கு. ஞானம் அனுஷ்டானம் இவன் நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் சுவாமி மணவாள மாமனிகள் நம்முடைய உபதேச ரத்தின மாலையிலே தெரிவிக்கிறாரே. அந்த கிரமத்திலே நாம் பார்ப்போமேயானால் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே அஸ்து என்ன, இந்த சாஸ்திரத்திலே பரிபூர்ணமான ஞானம், அதற்கு மேல அனுஷ்டானம், அதாவது அதை கடைபிடிக்கிறான், அதையெல்லாம் ஃபாலோ பண்றான். அதைத்தான் ஸ்வயம் ஆச்சரதே அஸ்து என்று தெரிவித்து ஆச்சாரே ஸ்தாபயத்யபி என்ன, தாம் பண்ணினது மாத்திரம் கிடையாது, யார் அவனை ஆசிரியிக்கிறார்களோ யார் அவனை பத்துகிறார்களோ அவர்களுக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணி உபதேச பர்யந்தமாக நில்லாமல் அதை அவர்களும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணுகிறான். அதாவது அவளும் நடைமுறையிலே அனுஷ்டானத்தை கொள்ளும்படியாக, அதாவது அவர்களும் பின்பற்றும்படியாக ஃபாலோ பண்ணும்படியா பண்றான். அவனுக்குத்தான் ஆச்சாரியன் என்ன பெயர். இது ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் தான். இது கேள்வி வந்தபடியினாலே இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன். ஆக குருன்னு சொன்னா அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருளை போக்கக்கூடியவன் என்ன அர்த்தம் காட்டப்பட்டது. ஆச்சாரியன்னு சொன்னா அவன் என்ன பண்றான்னா கனோட போயிடுறது. ஓ நல்ல ஞானத்தோட கூடியிருக்கான், அதை கடைபிடிக்கிறான், அதற்கு மேல அதை உத்போதிக்கிறான் சிஷ்யர்களுக்கு, அதாவது தன்னை பத்தினவர்களுக்கு. பிற்பாடு அவர்களும் நடந்து கொள்ளும்படியா பண்றான். அப்படின்னு சொன்னா அந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் தன்னடையே நீங்குகிறது நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆச்சாரியனுக்கும் குரு என்பதற்கும் உண்டான வித்தியாசம். அந்த கேள்விக்கு உண்டான சமாதானத்தை இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க எழியலாம். முதல்ல குரேஷ விம்சதியில முதல் 15 ஸ்லோகங்கள் என்ன அர்த்தம் காட்டினார். ஏன்னா முதல்ல தொடங்கினார், நடுவில் திருவிதி புள்ளபட்டர்னு சொல்லக்கூடியவர் குரத்தாழ்வானுடைய திருப்பேரனார். அவர் குரத்தாழ்வான் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்ய தாமும் முற்பட்டு முதல்ல ஒரு 3 ஸ்லோகங்களாலே குரத்தாழ்வானுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, ஆச்சாரியர்கள் விஷயத்துல அவர்களுக்கு உண்டான பக்தி,
அதாவது ஆழ்வார் விஷயத்துல புறத்தாழ்வானுக்கு உண்டான ஈடுபாடு என்ன, நம்மாழ்வார் விஷயத்துல உண்டான ஈடுபாடு என்ன, அதற்கு மேல எம்பெருமானார் விஷயத்துல உண்டான ஈடுபாடு என்ன, அதற்கு மேல எப்படி ஒரு சீமா பூமியாக இருக்கிறார். அதாவது ஆச்சாரிய சிஷ்ய கிரமம்னு சொன்னா இவர் தான் எல்லை நிலம், இவரை காட்டிலும் மேம்பட்ட ஒருத்தரை பார்க்க முடியாது என்பதனை முதல் 3 ஸ்லோகங்களாலே தெரிவித்து, அதற்கு மேல ஆச்சாரியன் அவனுடைய திருவடிவாரத்துல ஆசிரியத்தோம்னு சொன்ன பத்தினோம்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்னால் அந்த ஆச்சாரியர்களுக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்கிறார்களே, சீடர்கள் இருக்கிறார்களே, அவர்களோட சேர்ந்து ஆனந்தமாக ஆச்சாரிய குணானுபவம் பண்ணணும். ஆச்சாரிய குணானுபவம் பண்ணுகையே பொழுதுபோக்கு, அதிலேயே நாம் பொழுதை கழிக்க வேணும். அதற்காக என்ன பண்ணினார்? நான் 5வது ஸ்லோகத்தில அந்த ஆச்சாரியர்கள், அதாவது முக்கியமா தம்முடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பராசரபட்டர், அவருடைய திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய குரத்தாழ்வான், இந்த குரத்தாழ்வானுடைய சிஷ்யர்களோட சேர்ந்து குணானுபவம் பண்ண கடவேன் தெரிவித்தார். தெரிவித்த உடனே 7வது ஸ்லோகம் தொடங்கி எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு, இன்னுமே இல்லையே. எதிரில நிற்பதற்கோ அல்லது வாயை திறந்து பேசுவதற்கோ யோக்கியத்தை கிடையாது. அப்படி இருக்கிறச்சே நானா புறத்தாழ்வானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது? அது அவத்தியத்தைனா விளைவிக்கும், பழியைனா விளைவிக்கும். என்ன தமக்கு உண்டான தோஷங்களை எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரார். பாபமே செய்து பாபியானேன், என்ன பாபாக்கிருதி ஸ்வதனுபந்திஷு சஜ்ஜனேஷு கூராதி பாகம் அப்படி ஹிருஷ்டமனாச்சராமி, பாபத்தையே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பயங்கிட்டு திரிகிறேன். தனையோ நல்லவர்கள் எல்லாம் கூறத்தாழ்வானுடைய திருவடிவாரத்துல ஆசிரியத்திருக்கிறார்கள், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீச்சனே நிறை ஒண்ணுமில்லேன், என்ன பரம நீச்சனாக மிகவும் தாழ்ந்தவனாக நான் இருக்கிறேன். ஆனா பொய்யும் போலேயும் அந்த நல்லவர்கள் மத்தியத்திலே நானும் ஒருத்தன் என்ன எண்ணும்படியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நான் இப்படி பயங்கெட்டு திரிகிறேனே. ஐயோ என்ன கஷ்டம் இது, இப்படி ஒரு கஷ்டம் சேர்ந்ததே என்னெல்லாம் வரிசையாக தெரிவித்துக் கொண்டு பிற்பாடு 12வது ஸ்லோகத்தில ஸ்ரீவத்ச சின்ன தவபூரி தயாபகாயாம், புறத்தாழ்வானுடைய பெருங்கருணையாகிற ஒரு ஆறு, அந்த நதியிலே ஆத்திலே நீராடின பிற்பாடும் கூட நான் என்ன பண்றேன், என்னால் பழக்க தோஷம் பாப்பத்தையே பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கூட எனக்கு பశ్చాத்தாபமே ஏற்படல, மனசுல இப்படி எல்லாம் பண்றோமே இது தவறு என்கிற எண்ணமே ஏற்படல. அதனால புறத்தாழ்வானே தேவரீரே இதை போக்கி அருள வேணும். என்ன 13, 14 ஆகிய 2 ஸ்லோகங்களிலே பிரார்த்தித்து தஸ்மாத்வமேவ ஹர தாதிருஷ கர்ம சிந்தாம், என்ன இந்த சிந்தனை சேருகிறதே, அதாவது இதர விஷயங்களிலே ஈடுபட வேணும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறதே, அதையெல்லாம் தேவரீரே போக்கி அருள வேணும். என்ன தேவரீருக்கு இல்லாத பெருமை உண்டா, தேவரீரால முடியாதது ஒண்ணு உண்டா என்னெல்லாம் தெரிவித்தார். அதற்கு சேர புறத்தாழ்வானுடைய பல ஐதிஹ்யங்கள், பல நடந்த நிகழ்ச்சிகள், அநேகம் பாசுரங்களின் வியாக்கியானங்களிலே உரைகளிலே 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களின் உரைகளிலே எடுத்து காட்டப்படுகிறது. அதையெல்லாம் இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவித்து வந்திருக்கிறோம். எப்படி புறத்தாழ்வானை தேர்ந்தெடுத்தார் அக்காலத்திலே பெரிய நம்பிகள், திருவரங்கம் பெரிய கோயிலுக்கே ஆபத்து ஏற்பட்ட காலத்திலே தாம் அந்த திருவரங்க மாநகரை பிரதட்சணம் பண்ண போகிறார். அதாவது சுத்தி வரப்போறார். நம்முடைய துயரெல்லாம் கெட்டு போகும், சுத்தி நாம் வளம் செய்ய நம் துயர்கெடும் கடிதேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். பாசுரத்துக்கு சேர எம்பெருமானார் இடத்துல சுவாமி ராமானுஜர் இடத்துல பெரிய நம்பிகள காலத்திலே தெரிவித்தார், நாம் பிரதட்சணம் பண்ணி வரப்போகிறோம், இதற்கு துணையாக ஒருத்தர் என் பின்னால வரணும். எப்படி இருக்கணும், என்னால் எந்த எண்ணத்தோட வரக்கூடாது, ஏன்னா இவர் பின்னால போகும்படியாக ஒரு பரிஸ்திதி நிலைமை ஏற்பட்டதே என்கிற எண்ணம் கட்டாயம் அவருக்கு கூடவே கூடாது. அப்படி ஒருத்தரை நீர் நியமிக்க வேணும் சுவாமி ராமானுஜரிடத்திலே அவருடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் அவர் விண்ணப்பிக்க, அப்பொழுது சுவாமி ராமானுஜர் யார சொல்றாருன்னு தெரிஞ்சுட்டார். ஆனாலும் கூட பெரிய நம்பிகள் திருவாக்கின் மூலமாக புறத்தாழ்வானை அனுப்பினால் ஆகாதோன்னு சொல்லணும்ன்றதுக்காக அப்படி யார் இருக்கா சுவாமி, நிழலை போல பின்தொடரக்கூடியவர்கள் யாராவது உண்டா இந்த லோகத்திலே? இப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே, யார் இருக்கா, தேவரீர் தான் சொல்லுமே. காலத்திலே சுவாமி
எம்பெருமானார் ராமானுஷர் தெரிவிக்க புறத்தாழ்வானை அனுப்பினால் ஆகாதோ தெரிவித்தார்ன்ற விற்த்தாந்தத்தை அனுபவித்தோம். எதற்காக அனுபவித்தோம்னா அப்பேற்பட்ட பிரபாவத்தோட பெருமையோட கூடினவர் சுவாமி புறத்தாழ்வான். அதனால திருவரங்கம் மாநகருக்கே ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறதுன்னு சொன்னா அதை போக்குவதற்கு யாரை துணையாக தேர்ந்தெடுத்தார்னா புறத்தாழ்வான தேர்ந்தெடுத்தார்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறச்சே நம்முடைய துக்கத்தை போக்க முடியாதா, பாபத்தை போக்க முடியாதா? அதனாலே தே பிரபாவார், ஏ புறத்தாழ்வானே உம்முடைய பிரபாவத்தாலே நமக்கு நீர் இந்த காரியத்தை கட்டாயம் செய்தருள வேணும் என்ன 14வது ஸ்லோகத்திலே தெரிவித்து, அதற்கு மேலே 15வது ஸ்லோகத்திலே ஸ்மிருத்வா மதிய விபரீத கதிஸ்ததைவா நாசயோப்யத ஹிருஷ்டமனாச்சராமி ஸ்ரீவத்சஜின்ன பவதஸ்திவேலசீல வாத்சல்ய சௌஹிருத தயாதி குணான் விமிருஷ்யா என்று 15வது ஸ்லோகத்தை நாம் ஸ்ரீ கூரேஷ விம்சதியிலே பார்க்கிறோம். அதுல என்ன தெரிவித்தார்? ஏன்னா கீழெல்லாம் நம்முடைய தாழ்ச்சியை சொல்லிட்டு வந்தார். இப்போ புறத்தாழ்வானுடைய பிரபாவத்தை தெரிவிக்கிறார். எப்படி சொல்றார்? ஏனால் இப்போ கீழே என்ன சொன்னார்னா, ஐயோ நான் கேட்டேன் இப்படி அனர்த்தப்பட்டு போனேனேன்னு கீழெல்லாம் சொல்லிட்டு வந்தார் பாபத்தினாலே. ஆனா அடுத்த க்ஷணத்திலே புறத்தாழ்வானுடைய பெருமை, அவருடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் என்னால் எல்லை கடந்த குணங்கள். எப்படி சொல்றாரு இந்த ஸ்லோகத்திலேனா, ஸ்மிருத்வா மதிய விபரீத கதிஸ்ததைவா அக்னாஷயா அபி ச ஹிருஷ்டமனாச்சராமி. என்ன கீழ் பண்ணின என்னுடைய கெட்ட நடத்தைகள், கெட்ட காரியங்கள், நடவடிக்கைகள் அதையெல்லாம் பார்த்தா மனசுல துக்கம் ஏற்படுறது, துன்பம் ஏற்படுறது. ஆனா அடுத்த க்ஷணத்திலே அந்த துக்கம் போய் ஆனந்தத்தை அடைகிறேன் நான். ஆனந்தத்துக்கு காரணம் என்ன? என்னால் ஸ்ரீவத்சசின்ன பவதஸ்திவேலசீல அதிவேலசீலா, எல்லை கடந்த சீலம் என்ன, சௌசீல்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, சௌஹிருதம் சௌஹார்தம் என்ன, சௌஹிருத தயாதி குணான் விமிருஷ்யா என்ன, அந்த தயை முதலிய குணங்கள் என்ன, அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் காலத்திலே என்ன ஏற்படுகிறது? நம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என 15வது ஸ்லோகத்திலே தெரிவித்து தலை கட்டினார். தொடர்ந்த 16வது ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க வேணும். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார்? என்ன புறத்தாழ்வானுடைய குணங்களை நினைத்து பார்க்கும் காலத்திலே கேவலம் ஆனந்தம் மாத்திரம் ஏற்படல, மகிழ்ச்சி மாத்திரம் ஏற்படல, இன்னும் பல சௌகரியங்களை எல்லாம் பண்ணி கொடுக்கிறது அந்த குணானுசந்தானம் என்பதனை 16வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி புறத்தாழ்வான் விஷயமாக நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அதை எப்படி சொல்றார் அப்படின்றதை முதல்ல ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி யதாக்கிரமம் நாம் அர்த்தங்களை அனுபவிக்கலாம். புராதிநாத குணசந்ததி சிந்தனேனா கஸ்யாசயஸ்தவனயாதி பரம் பிரமோதம் நிசம்சயத்வமத நிர்பயதாஞ்ச சம்யக் விருத்தி பிரவருத்தியபிரதிம் பரமாம் விரக்திம் என்பது 16வது ஸ்லோகம் கூரேஷ விம்சதியிலே. புராதிநாத குணசந்ததி சிந்தனேனா, புராதிநாதா புறத்துக்கு நாதராக இருக்கக்கூடியவரே புறத்தாழ்வானை பார்த்து சம்போதிக்கிறார், அழைக்கிறார். அழைச்சுட்டு என்ன சொல்றார்? என்னால் புராதிநாத குணசந்ததி சிந்தனேனா, நான் சிந்த செய்கிறேன். எதை சிந்த செய்கிறேன்? என்னால் புறத்தாழ்வானுடைய குண சமூகம், குணக்கூட்டம், கூட்டமா இருக்கு. ஒன்னா ரெண்டா என்ன சுவாமி? கீழே ஒரு 4 தானே சொன்னார். என்ன பார்த்தோம்? கீழ் ஸ்லோகத்துல என்ன அனுபவித்தோம்? என்னால் அதிவேல சீல, எல்லை கடந்த சீலம் என்ன, சீலம்னு சொன்னா கீழே அனுபவித்தோம். அறப்பெரியவன் தாழ்ந்தவனோட கள்ளங்கபடம் இல்லாமல் புறையற கலந்து பரிமாறக்கூடிய குணத்துக்குத்தான் சீலம்னு பெயர். அந்த சீலம் என்ன? அதிவேல சீல வாத்சல்யம்னு சொன்னா குத்தத்தையே குணமாக கொள்ளுகை, நத்தமாக கொள்ளுகை, தோஷபோக்கியத்துவம், அதற்கு வாத்சல்யம்னு பெயர். அதற்கு மேல வாத்சல்ய சௌஹிருத சௌஹார்தம், அதாவது நல்ல மனசோட கூடியிருப்பது. சுகிருத்துன்னு சொன்னா நண்பனை காட்டும். சம்ஸ்கிருதத்திலே வடமொழியிலே மித்திரன்னு சொன்னாலும் நண்பனைத்தான் குறிக்கும், சுகிருத்துன்னு சொன்னாலும் நண்பனை காட்டும். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பிரசங்காத்தை தெரிவிக்கிறேன். சுகிருத்து என்பதற்கு என்ன அர்த்தம்? என்னால் கேவலம் நண்பன்னா எதை சொன்னாலும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு போறது கிடையாது.
எது இவனுக்கு நன்மையை பயக்குமோ, எது இவனுக்கு சந்தோஷத்தை விளைவிக்கும்னு பார்த்து பண்ணுவது கிடையாது, எது ஹிதத்தை பண்ணுமோ அந்த ஹிதத்திலேயே நோக்காக இருந்து, நன்மையிலேயே நோக்காக இருந்து எவன் ஒருவன் காரியம் பண்ணுகிறானோ, சோபனமான ஹிருதயத்தோட கூடியிருக்கிறானோ அவனுக்குத்தான் சுகிருத் என்று பெயர். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி புறத்தாழ்வானுடைய குணங்கள், இந்த குணங்களை எல்லாம் சொன்னார். இப்படி சொன்னார்னா சீலம் என்ன, வாத்சல்யம் என்ன, சுகிருத் என்ன, சொல்லக்கூடிய சோபனமான ஹிருதயம் என்ன, அதற்கு மேல தயாதி குணங்கள் என்ன, தயா ஆதி குணான் விமர்சியா, தயை முதலிய குணங்கள், ஆதின்னு சொன்னா எக்ஸெட்ரான்னு அர்த்தம் ஆங்கிலத்துல. எதனால எல்லா குணங்களையும் சொல்லல, நான் எல்லா குணங்களையும் சொல்ல வேண்டித்தானே. நான் ஆழ்வார்கள்லாம் பாசுரம் பாடுறேன். நம்ம ஆழ்வாரை எடுத்துட்டோம்னா திருவாய்மொழி பூராவும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான். கல்யாண குணங்கள் ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒரு குணத்தை பத்தி சொல்ற. பூர்ணமா அனுபவிச்சு முடிச்சுட்டாரா நம்ம ஆழ்வார்? நான் இப்போ முதல் பதிகம், அதாவது உயர்வர உயர்நலம்னு தொடங்கக்கூடிய பதிகம். அதுல எம்பெருமானுடைய பரத்வம், அதாவது அறப்பெரியனாக இருக்கக்கூடிய தன்மை, மேன்மையோட கூடியிருக்கான். அத 11 பாசுரங்கள்ல சொல்ற. சொல்லி முடிச்சுட்டாரா? பரத்வம்னு சொல்லக்கூடிய குணத்தை அனுபவித்து முடித்தாரா? சொன்னா அனுபவிச்செல்லாம் முடிக்கல, ஒரு நாளும் அனுபவித்து முடிக்கவே முடியாது. குணங்கள் எப்படிப்பட்டது? ஏன்னா எம்பெருமானுடைய குணங்களை தனித்தனியாகவும் எண்ணி முடிக்க முடியாது, கூட்டம் கூட்டமாகவும் எண்ணி முடிக்க முடியாது. எதை போல இருக்கக்கூடியது ஒண்ணு? பல திருஷ்டாந்தங்கள் காட்டினார்கள். அதுல முக்கியமா ஒரு 2-3 சொல்லணும்னா, எப்படி நம்முடைய தோஷங்களை எண்ணி முடிக்கவே முடியாதோ, தனித்தனியாகவும் எண்ணி முடிக்க முடியாது நம்முடைய குத்தங்களை, கூட்டம் கூட்டமாகவும் எண்ணி முடிக்க முடியாது. அத போல எம்பெருமான் விஷயத்தில குணங்கள், நம்முடைய விஷயத்தில தோஷங்கள், எம்பெருமான் விஷயத்தில குணங்கள் என்ன நாம் பார்க்கிறோம். அதற்கு மேல இன்னும் 2 திருஷ்டாந்தங்கள்லாம் எடுத்து நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். கண்ணபிரானுடைய தீம்புக்கு எல்லை இல்லாதா போலே, என்ன திருவாயர்பாடியிலே எம்பெருமான் அண்ணனாக அவதரித்த காலத்தில எத்தனை தீம்புகள்லாம் பண்ணினா, இதுவும் பெண்ணின் வெறுத்தம் அறியாத பெருமானாக இருந்தானே, அதை எங்கேயாவது எண்ணி முடிக்க முடியுமோ? கண்ணனுடைய தீம்புக்கு எல்லை உண்டோ? ஒரு நாளும் கிடையவே கிடையாது. அவதார பிரயுக்தமாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அதனால அவனுக்கு தோஷமா என்ன? கண்ணபிரான் தீம்பெல்லாம் பண்ணினானே, அதனாலே அவனுக்கு தோஷம் ஏற்படுமா என்ன? ஒரு நாளும் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ பாபமோ புண்ணியமோ எதுவும் என்னை தீண்டவே தீண்டாது என்ன கண்ணபிரானே சோதிவாய் மலர்ந்தருளினான் திருத்தேர் தட்டிலே என்ன நாம் பார்க்கிறோம். அதே போல இவ்விடத்துல எம்பெருமானுடைய குணங்களை எண்ணி முடிக்க முடியாது என்னெல்லாம் தெரிவித்தார்கள். திருவாயர்பாடியில இருக்கக்கூடிய பசுக்கள், இந்த பசுக்கள் எல்லாம் நிறைந்து இருக்கின்றன, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கின்றன. அந்த பசுக்களை எல்லாம் தனித்தனியாகவும் எண்ண முடியாது, கூட்டம் கூட்டமாகவும் எண்ணி முடிக்க முடியாது என்னெல்லாம் காட்டப்பட்டு இருக்கிறது. அதே போலத்தான் எம்பெருமானுடைய குணங்களை எண்ணி முடிக்க முடியாது. புறத்தாழ்வானுடைய குணங்களை, எம்பெருமானுடைய குணங்களையாவது எண்ணி முடிச்சாலும் முடிச்சுடலாம், ஆனா புறத்தாழ்வானுடைய குணங்களை எண்ணி முடிக்கவே முடியாது. அதனாலதான் என்ன பண்ணார், ஸ்லோகத்துல அத்தனையும் சொல்ல முடியுமா? மனசுல என்னவோ இடம் உண்டு, அந்த சந்தஸ் இடம் கொடுக்காது. சந்தத்தில் இடம் உண்டு, சந்தஸ் இடம் கொடுக்காது என்று தெரிவித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதாவது சந்தம்னு சொன்னா மனசு, மனசுல என்னவோ சொல்ல வேண்டும்னு தான் ஆசை. ஆனா அந்த சந்தஸ்ன்னு சொன்னா ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய மீட்டர் இருக்கேன், அது இத்தனை அடியோட கூடி இருக்கணும், இத்தனை பாதங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு இலக்கண பிரகாரம் அதெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, வியாகரணம் சொல்றது. அதுக்குதான் சந்தஸ்ன்னு பெயர். அந்த சந்தஸ்ல இடம் கிடையாது, அதனால சொல்லலையே ஒழிய புறத்தாழ்வானுடைய குணங்கள் அது எண்ணில் அடங்காதவை என்பதைத்தான் தயாதி குணான் விமர்சியா அவ்விடத்துல தெரிவித்தாரே. அதைத்தான் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார், இந்த 16வது ஸ்லோகத்திலே, என்னால் புராதிநாத குணசந்ததி சிந்தனேனா, இந்த குணசமூகம், இந்த குணசமூகத்தை குணக்கூட்டத்தை நாம் நினைத்து பார்ப்போமேயானால் என்ன ஏற்படுகிறது என்னால், கஸ்யாசயஸ்தவனயாதி பரம் பிரமோதம், யாருக்குத்தான் மகிழ்ச்சி ஏற்படாமல் இருக்காது? எல்லாருக்கும் கட்டாயம் மகிழ்ச்சி ஏற்பட்டே தீரும்னா தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டார் இந்த ஸ்லோகத்திலே. மகிழ்ச்சி ஏற்படுவது மாத்திரம் கிடையாது, பரம்பிரமோதம். பரம்பரம்னு சொன்னா இதை காட்டிலும் மேம்பட்ட ஆனந்தம் என்பதே கிடையாது, இதை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதே கிடையாது. அப்பேற்பட்ட மகிழ்ச்சி ஏற்படும் என்று தெரிவித்து, அதற்கு மேல
நிசம்சயத்வமத நிர்பயதாஞ்ச சம்யக்கு. நிசம்சயத்துவம் சொன்னா சந்தேகமே இல்லாமல் எல்லாருக்கும் வாட்சி தான், யாருக்கும் தாழ்ச்சியே கிடையாது, எல்லாருக்கும் உயர்ந்த ஜீவனம் தான், உத்கிருஷ்ட ஜீவனம் தான். உஜ்ஜீவனம் உஜ்ஜீவனம்னு தெரிவிப்பார்கள். உஜ்ஜீவனம்னா என்னன்னா உயர்ந்த ஜீவனம். அது எது என்ன? மீட்சியின்னி வைகுந்தமானதர் மத்தது கையதுவே. ஏன்னா இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை ஏற்படணும், அது கட்டாயம் ஏற்படும். அதைத்தான் நிசம்சயத்துவம் என்று தெரிவித்து, நிசம்சயத்துவமத நிர்பயதாஞ்ச சம்யக்கு. பயமே கிடையாது. எதை கண்டு பயம் கிடையாது? நாள் சம்சாரத்தை கண்டு எந்த பயமும் கிடையாது. பயங்கிட்டு நாம் திரியலாம். அதற்கு மேலே விருத்தி பிரவிருத்திய விரதிம் பரமாம் விரக்திம். அதற்கு மேலே என்ன என்னால் விருத்தி, அதாவது விருத்தின்னு சொன்னா செயல்கள், அது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும். எந்த செயல்கள் அபிவிருத்தி ஆகும் என்னால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் என்ன, பாகவதர்களுக்கு கைங்கரியம் என்ன, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் என்ன, அதெல்லாம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும் என்று தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. விருத்தி பிரவிருத்தி அபிரதிம் பரமாம் விரக்திம். அதற்கு மேல இதர விஷயங்களிலே வைராக்கியம் பிறக்கும், விரக்தி ஏற்படும் என்று தெரிவித்து இந்த 16வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர். ஆகா, இப்படி புறத்தாழ்வானுடைய குணங்களை பத்தி சொன்னார். கீழே நாம் அனுபவித்தோம். இப்படி எம்பெருமானுடைய குணங்கள், அதே போல கூறத்தாழ்வானுடைய குணங்கள், அதெல்லாம் எப்படிப்பட்டது என நாம் போன உபன்யாசத்திலேயே அனுபவித்தோம். அதுல முக்கியமா சௌஹார்தம்னு சொல்லக்கூடிய குணம், அதாவது எம்பெருமான் அவன் சௌஷீல்யத்தோட கூடியிருக்கான், வாத்சல்யத்தோட கூடியிருக்கான் என்பதற்கு சேர ஸ்ரீராமாவதாரத்திலிருந்து விற்த்தாந்தத்தை அனுபவித்தோம். அதே போல புறத்தாழ்வான் அவரும் எப்படி இந்த குணங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார் என்பதற்கு சேர பல ஐதிஹ்யங்களை நாம் கீழே அனுபவித்தோம். இந்த சௌஹிருத தயாதி குணங்கள் அப்படின்றத விவரித்து போன உபன்யாசத்துல அடியேன் தெரிவிக்கல, நான் அவகாசம் அதிகமாயிடுது, அதனால சொல்ல முடியல. அதை இப்போ நாம் இந்த கோஷ்டியில அனுபவிக்கலாம். ஏன்னா 2 ஸ்லோகமும் குணானுசந்தானத்தை பத்தி தான் இருக்கிறபடினாலே அந்த சௌஹிருதம்னு சொல்லக்கூடிய குணம், சௌஹார்தம்னு சொல்லக்கூடிய குணம், அதற்கு மேல இந்த தயைன்னு சொல்லக்கூடிய குணம், அதை எப்படி காண்பித்தார் சுவாமி கூறத்தாழ்வான். ஏன்னா பரம தயாளுவாக இருந்த சுவாமி கூறத்தாழ்வான் ஒரு சமயம் அவர் எங்கேயோ வீதியார எழுந்தருளி கொண்டிருக்கிறார். எழுந்தருளும் காலத்தில ஒரு தவளை, அந்த தவளைய பாம்பானது பக்ஷித்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த தவளைய பாம்பு சாட்டுன்னு இருக்கிறச்சே சாப்பிட போகுது, ஓன்னு கூக்குரலிடுறது அந்த தவளை. அதை கேட்டாரோ இல்லையோ, வருத்தத்தோட புறத்தாழ்வான் என்ன பண்ணினார் அக்காலத்தில, ஐயோ ஐயோ பாவம், இந்த தவளை இப்படி கூப்பாடு போடுறதே, யார் இதை காப்பாத்த போறா? இந்த பாம்பின் இடத்திலிருந்து, இந்த பாம்பின் பிடியிலிருந்து யார் இந்த தவளையை விடுவிக்க போகிறார்கள் என்ன, இந்த தவளை இப்படி கூக்குரல் இடுகிறதே அப்படின்னு நினைத்தார். அப்படியே மூச்சித்து கீழே விழுந்தார். இந்த விற்த்தாந்தம், இந்த ஐதிஹ்யம் எதை காட்டுகிறது என்னால் எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் எப்பேற்பட்ட கிருபையோட கூடினவர், அபாரமான காருண்யத்தோட கூடினவர் சுவாமி கூறத்தாழ்வான் என்பதனை காட்டுகிறது. அதைத்தான் இங்கே தயை என்று தெரிவித்தார். தயைன்னு சொன்னா இரக்கம்னு சொல்லக்கூடிய குணம், அது கட்டாயம் வேணும். தன் கஷ்டப்படுறான்னு சொன்னா கட்டாயம் இறங்க வேணும். அது எம்பெருமானுக்கும் இருந்தது. எம்பெருமான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணின காலத்தில அவன் முக்கியமா எந்த குணத்தை வெளிப்படுத்தினான் என்னால் அக்காலத்துல அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். மறுநாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணினா தசரத சக்கரவர்த்தி ஜனங்களை எல்லாம் கூட்டுட்டு ஒரு பெரிய அசம்பிளி, ஆலோசனை கூட்டம். அந்த அசம்பிளியில அவர்களை எல்லாம் பார்த்து கேட்டான காலத்தில, நாளைக்கு இந்த மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், யுவராஜாவாக நியமிக்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அதை சொல்லுங்கன்னு கேட்டான். நான் ஜனங்களிடத்துல கட்டாயம் கேட்கணும். அதனாலே கேட்டான் ராஜாவான தசரத சக்கரவர்த்தி ஜனங்களிடத்துல கேட்டான். கேட்ட உடனே எல்லா ஜனங்களும் ஏக அபிப்பிராயத்தோட ஒருமித்த மனசோட என்ன தெரிவித்தார்கள் என்னால், கிழவா ஒழிந்து போ, என்ன காலத்துல அநேக வருஷ சாகசிர விருத்தஸ்துவமசி பார்த்திவா என்ன வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி பகவான் ஸ்லோகத்தை எடுத்து தெரிவிக்கிறார். அதாவது
ஏன் கிழவா ஒழிந்து போன்னு எதை கொண்டு தெரிவித்தார்கள் என்னால் அநேக வருஷ சாகசிர 60,000 வருஷம் 60,025 வருஷம் இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் தசரத சக்கரவர்த்தி. ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நீ கிழவன போயிட்ட, இனிமே நீ வேண்டாம், ஒழிஞ்சு போ அவர்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். தெரிவித்த உடனே தசரத சக்கரவர்த்தி கேட்டான், என்ன இப்படி சொல்றேள்? நான் என்ன உங்களுக்கு சரியா காரியங்கள்லாம் பண்ணலையா? உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வெண்கொத்த குடையின் நிழலின் கீழே நின்னு எத்தனை வெயில் எத்தனை குளிர் எல்லாத்தையும் தாங்கிண்டு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே நினைச்சு உங்களுக்காகவே உயிரை விட்டேன். என்னுடைய தலைமுடியெல்லாம் வெளுத்தே போச்சு. இப்படி இருக்கிறச்சே இதோ கொடுங்கோல் மன்னன் ஆட்சி புரிந்தா மாதிரி இப்படி சொல்றேளே, கிழவா ஒழிந்து போன்னு சொல்றேளே, நான் அப்படி என்ன தப்பு பண்ணினேன்? உங்களுக்கு என்ன விரோதத்தை பண்ணினேன்? தசரத சக்கரவர்த்தி காலத்திலே அயோத்தியாவாசி ஜனங்களை பார்த்து கேட்டான். அந்த ஜனங்கள் எல்லாம் தெரிவித்தார்கள், நீ பண்ணின தப்பு ஒன்னே ஒண்ணுதான். என்ன தப்பு பண்ணினாய் தெரியுமா? குணவனான ஒரு பிள்ளையை பெற்று நீ எங்களை எல்லாம் படுகொலை அடித்தாய். இந்த காலத்துல எல்லாரும் தெரிவித்தார்கள், வேற ஒண்ணும் இல்ல, குணவனான சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவனை பெத்தெடுத்தாய், அதுதான் நீ பண்ணின தவறு. அதனால்தான் இந்த வார்த்தையை நாங்கள் இடத்துல சொன்னோம். அவர்கள் தெரிவிக்க உனக்கு ஏற்கனவே தெரியும் ராமனுடைய குணங்கள் எல்லாம் தசரத சக்கரவர்த்திக்கு தெரியாதா? மற்ற பேர் சொல்லி கேட்டா அறியணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனாலும் கூட இவர்களெல்லாம் சொல்ல அதையெல்லாம் காது குளிர கேட்கணும் அப்படின்றதுக்காக, அப்படி என்ன குணங்களை என்னுடைய மகனிடத்திலே நீங்கள் கண்டீர்கள் தசரத சக்கரவர்த்தி கேட்க, அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் தெரிவித்தார்கள், ஒன்னா ரெண்டா சொல்லிண்டே போகலாம், முடிவே கிடையாது. உன்னே ஒண்ணு சொல்றோம், பரதுக்க துக்கித்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கே, அந்த குணத்துக்கு ஈடே கிடையாது. மற்ற பேருடைய துக்கத்தை பார்த்து துன்பத்தை பார்த்து வருத்தப்படுவது, கஷ்டப்படுவது, ஐயோ இப்படி கஷ்டப்படுகிறார்களே. என்ன யாருக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னா சக்கரவர்த்தி திருமகன் கஷ்டப்படுறான். என்னால் யாரோ தன்னை சேர்ந்தவர்கள், அதாவது தன்னுடைய தகப்பனார் அப்பா தசரத சக்கரவர்த்திக்கு கஷ்டம் ஏற்பட்டது, அதனால கஷ்டப்படுறானா? நான் கஷ்டப்படுறான். ஆனால் இப்போ சீதை இருக்கா, சீதைக்கு ஏதோ கஷ்டம் ஏற்பட்டது, மனைவிக்கு கஷ்டம் ஏற்பட்டது, அதனாலே கஷ்டப்படுறானா? அதனாலையும் கஷ்டப்படுறான். ஆனாலும் கூட லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனி தர்மாக்களுக்கு என்ன காட்டினார்கள், யசனேஷு மனுஷ்யானாம் பிரிசம்பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி என்கிற பிரமாண ஸ்லோகத்தை எடுத்து காட்டினார்கள் நம்முடைய குருவாச்சாரியர்கள். யசனேஷு மனுஷ்யானாம், யசனம்னு சொன்னா கஷ்டம்னு அர்த்தம், துக்கம்னு அர்த்தம். துக்கம் யாருக்கு ஏற்படுறது? மனுஷ்யானாம், மனிதர்களுக்கு. மனிதர்களுக்குன்னு சொன்னா அவனை சேர்ந்த மனிதர்களுக்கு அல்ல, ஜனிதர்மாக்களுக்கு. யாருக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் சக்கரவர்த்தி திருவான் ராமபிரான் என்ன பண்றான், என்ன ஐயோ இப்படி கஷ்டம் வந்துடுத்தே, அவன் ஜாகிரதையா பாத்துக்காமல் போனோமே. ஒரு தாயாரானவள் குழந்தைக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து விடுறது, வியாதி வந்ததுன்னு சொன்னா இப்ப கஷ்டப்படுறா, கண்ணும் கருத்துமா அந்த குழந்தைய பாத்துக்கிறா. பார்த்து இந்த வியாதி எல்லாம் தீர்ந்து போயிடுறது, வியாதி எல்லாம் குணமாகி இந்த பிள்ளை இப்ப சௌக்கியமா நல்லா அது பாட்டுல விளையாடின்னு இருக்கு. ஆனா அந்த குழந்தை இதுக்கு முதல்ல துக்கம் இருந்தது, இப்ப அந்த துக்கம் போயிடுது, அது பாட்டுல விளையாடின்னு இருக்கு. ஆனா தாயாருக்கு துக்கம் அது ஒரு நாளும் போவதே கிடையாது. என்ன சொல்றா தாயார்? லோகத்திலேயே நாம் பார்க்கலாம், ஐயோ இப்படி குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்காமல் போனோனே, என்னாலதானே வந்தது, என்னுடைய காவல் சோர்வால தானே வந்தது, சரியா பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த குழந்தைக்கு இந்த வியாதி வந்திருக்காரு. என்ன இந்த வியாதியெல்லாம் நீங்கின பிற்பாடும் கூட, நோயெல்லாம் தீர்ந்த பிற்பாடும் கூட தாயன்றானவள் நினைத்து கொண்டே இருக்கா. வருத்தம் எங்கேயாவது ஒரு நாளாவது போறதோ அந்த தாயாருக்கு? ஒரு நாளும் போவதே கிடையாது. அதே போலத்தான் எம்பெருமான் தாயார் அளிக்கின்ற தந்தாமரை கண்ணனாக இருக்கிறானே, அவனுக்கு துக்கம் போவதே கிடையாது. எத்தனை காலம் அந்த துக்கம் இருந்தது. என்ன திரௌபதிக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது, எல்லாருக்கும் தெரிந்த விற்த்தாந்தம் தான். எம்பெருமான் கண்ணனாக திருவதரித்த காலத்திலே, பெரிய சபையிலே வீட்டுக்கு விளக்காக இருக்கும் காலத்திலே, இந்த திரௌபதி அவளினுடைய துகிலை பிடிச்சு தரதரான்னு இழுத்துன்னு வந்தான் துஷாசனன். அந்த துரியோதனன் ஆசின் வந்து தொடையிலே அவளை அமர்த்துவாயாக என்னெல்லாம் பெரிய அவமானத்தை ஏற்படுத்தின காலத்திலே, கோவிந்த புண்டரீகாட்ச லட்சமாம் சரணாகதாம் என்று சரணாகதி பண்ணினால் அக்காலத்திலே திரௌபதி
கண்ணபிரான் வரல. நேர வராமல் அவனுடைய பேர் காரியம் பண்ணித்து காலத்தில வஸ்திர அபிவிருத்தி ஏற்பட்டது. புடவையை சுரக்கும்படியாக எம்பெருமான் பண்ணினான். ஆனாலும் கூட எம்பெருமானுக்கு அந்த வருத்தம் மனசுல விட்டு நீங்காமல் இருந்தது. எத்தனை காலம் இருந்தது? ஏன்னா பிற்பாடு திரௌபதிக்காக காரியம் பண்ணி அவளுடைய எத்தனை காரியங்கள், ஒன்னா ரெண்டா, எல்லா காரியங்கள் பண்ணது திரௌபதிக்காகத்தான். எல்லா காரியங்கள்னு சொன்னா என்ன? புத்தனாக நடந்தான், திருத்தேர் தட்டில பார்த்த சாரதியாக இருந்த அவன் தேரை நடாத்தினா, அர்ஜுனனுக்கு ஒன்னா ரெண்டா எத்தனை காரியங்கள் பண்ணினா, அந்த குதிரைகளை குளிப்பாட்டுவது என்ன, அவைகளுக்கெல்லாம் கொள் சமைத்து வைன்னு சொன்னா கொள் சமைத்து வைப்பது என்ன, நீரூட்டுவது என்ன, இப்படி எல்லா காரியங்களும் பண்ணினது எதற்காக? என்னால் திரௌபதியினுடைய விரித்த குழலை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா காரியங்களும் பண்ணினான். இனி பிற்பாடு விரித்த குழலை முடிக்கும்படியாகவும் பண்ணினான். ஆனாலும் கூட எம்பெருமானுக்கு வருத்தம் நீங்கவே இல்லை. எங்க நீங்கள? என்ன அவதாரங்களை எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய சோதின்னு சொல்லக்கூடிய பரமபதம், அந்த பரமபதத்துக்கு எழுந்தருளும் காலத்திலேயும் கூட எம்பெருமானுக்கு நாதிஸ்வஸ்த மனாயையோ, என்ன எவ்வளவுதான் காரியங்கள் பண்ணினாலும் திரௌபதி அவள் கூப்பிட்ட காலத்திலே போகவில்லையே என்பது அவனுடைய நெஞ்சை விட்டு நீங்கா வடுவாகவே இன்னைக்கும் இருக்கு. இதுக்கு சமாதானம் எல்லாம் இருக்கட்டும், ஏன் வரல? முக்கியமான காரணம், வந்தா எல்லாரையும் கொண்டு இருக்கணும். யார கொண்டு இருக்கணும்னா பாண்டவர்களையும் சேர்த்து கொண்டு இருக்கணும். ஏன்னா திரௌபதி பரிபவம் கண்டிருந்தது பாண்டவர்கள் பார்த்துட்டே இருந்தாளே, அவள் சரணாகதி பண்ணின பிற்பாடும் பார்த்து கொண்டிருந்தாலே அது கிருஷ்ணாபிப்பிராயத்தாலே பிரதான தோஷம் காட்டினார்கள். பாண்டவர்கள் பண்ணினது தவறுன்னா, நல்ல பகடையா வச்சு ஆடினதே தவறு. சரி, அப்படி ஆடினாலும் கூட எல்லாத்தையும் இழந்தாலும் கூட எப்போ எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கூக்குரலிட்டு சரணாகதி பண்ணிட்டாலோ அப்ப அவர்கள் எம்பெருமானுடைய சொத்து. தானே என்ன பண்ணிருக்கணும்? பாண்டவர்கள் எழுந்திருந்து துரியோதனனை அங்கேயே முடிச்சிருக்கணும். ஆனா அவர்கள் பண்ணல. கண்ணபிரான் வந்திருந்தான்னா துரியோதனாதிகளை கட்டாயம் முடிச்சிருப்பான். ஆனா அவர்களை மாத்திரம் பாண்டவர்களையும் சேர்த்து முடிச்சிருப்பான். என்ன ஏற்பட்டு இருக்கும்? என்ன அவளுக்கு துக்கம் இருந்திருக்கும். அதனால்தான் கண்ணபிரான் நேர வரல. ஆனாலும் கூட கண்ணபிரானுக்கு அந்த வருத்தமானது நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை என்னெல்லாம் தெரிவிக்கிறார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி மற்ற பேருக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னா எம்பெருமான் வருத்தப்படுகிறான். அவனுடைய மனசிலே அந்த துக்கம் என்பது விட்டு போவதே கிடையாது. நாமல்லவா ஜாக்கிரதையா ரட்சித்திருக்க வேணும். இப்படி ரட்சிக்காமல் பிற்பாடனாக ஆனோமே. பல இடங்கள் ஒன்னா ரெண்டா ராமனாக அவதரித்த காலத்திலே அந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் என்ன, அதே போல தண்டகாரண்யத்திலே இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன, ரிஷிகளுடைய ஆபத்தை போக்கவில்லையே, என்ன வருத்தப்படுகிறான். நான் இப்படி பிற்பாடனாக ஆனேனே என்னெல்லாம் எம்பெருமான் வருத்தப்படுகிறான் என்ன பார்க்கிறோம். ஆக எம்பெருமானுடைய முக்கியமான ஒரு குணம்னு சொன்னா பரதுக்க துக்கித்துவம்னு சொல்லக்கூடிய குணம் தான் தயைன்னு சொல்லக்கூடிய குணம். தயைன்னு சொன்னா இரக்கத்தோட கூடியிருப்பது. மற்ற பேரு கஷ்டம் ஏற்பட்டதுன்னா இறங்குவது. இறங்குவது மாத்திரம் கிடையாது, இப்படி கஷ்டம் ஏற்பட்டு விட்டதேன்னு துடிக்கிறான் எம்பெருமான். அதே போல புறத்தாழ்வான் இந்த தயைன்னு சொல்லக்கூடிய குணம் எங்கே வெளிப்பட்டது? ஏன்னா கீழே ஐதிஹ்யத்தை நாம் பார்த்தோமே, நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோமே. ஒரு பாம்பு அதனுடைய வாயில தவளையானது மாட்டிக்கொண்ட காலத்தில் அது ஒன்னு கூக்குரலிட்ட காலத்திலே புறத்தாழ்வான் துடித்து மயங்கி கீழே விழுந்தார் என்ன நாம் பார்க்கிறோம். ஆக எம்பெருமான் தயையோட கூடியிருக்கிறான். அதை காட்டிலும் பரம தயையோட சுவாமி புறத்தாழ்வான் கூடியிருக்கிறார் என்று சொன்னா இது ஒரு நாளும் மிகையாக ஆகவே ஆகாது என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டினார்கள். அதைத்தான் இங்க எப்படி தெரிவித்தார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டர். என்னால் வாத்சல்ய சௌஹிருத தயாதி குணான் விமர்சிய பூரகதிநாத குணசந்தத் சிந்தனேன கஸ்யாசய ஸ்தவனயாதி பரம் பிரமோதம் என தெரிவித்தார். இப்படி புறத்தாழ்வானுடைய குணங்களை நாம் நினைத்து பார்ப்போமேயானால் நெஞ்செல்லாம் அப்படியே உருகி போகிறது. உருகுவது மாத்திரம் கிடையாது, அதற்கு மேல மனசில தைரியம் ஏற்படுறது, நிம்மதி ஏற்படுறது. கட்டாயம் நமக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கும்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்கிற ஒரு எண்ணமானது ஏற்படுகிறது. அதற்கு மேல பயமே இல்லை, சம்சாரத்தை கண்டு பயம் இல்லை. அதற்கு மேல நிர்பயதாஞ்ச சம்யக்கு விருத்தி பிரவருத்தியபிரதிம் பரமாம் விரக்திம், இத்தர விஷயங்களிலே வைராக்கியம் ஏற்படுகிறது.
அதற்கு மேல முக்கியமா சில விஷயங்கள் வைராக்கியம் ஏற்பட்டா மாத்திரம் போருமா? அதுதான் விரோதி. விரோதியும் போகணும், அதே சமயத்துல நமக்கு எது ஆசையோ அதுவும் கிடைக்கணும். இந்த ரக்ஷணம்னு சொன்னாலே அது ரெண்டு விஷயத்தை கட்டாயம் பண்ணணும். அதாவது என்ன ரெண்டு விஷயம் என்னால் அனிஷ்ட நிவிருத்தி என்னும் இஷ்ட பிராப்தி என்னும் தெரிவிப்பார்கள். அதாவது அனிஷ்டம்னா எது நமக்கு பிடிக்காதோ அதை போக்குவது. அதற்கு மேல இஷ்ட பிராப்தின்னு சொன்னா எது நமக்கு இஷ்டமோ அதை நாம் அடையும்படியாக பண்ணி கொடுக்கிறோம். பிராப்தின்னு சொன்னா அடைவது, அடையும்படியாக பண்ணி கொடுக்க வேண்டும். அப்பதான் ரட்சணம் என்பது ஏற்படும். ஏதோ விரோதியை போக்கிட்டா மாத்திரம் போருமா? அது ஒரு நாளும் போறவே போறாது. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டைட் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது இது ஆங்கிலத்துல நாம ஒரு பழமொழி, அதாவது நடக்கக்கூடியதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோமே, ஆபரேஷன் என்னவோ நல்லா பண்ணி முடிச்சிட்டார், ஆனா பேஷண்ட் என்னவோ போயிட்டாருன்னு சொன்னா அது என்ன பிரயோஜனம்? அதை போல தானே விரோதி என்னவோ போயிடுச்சு, ஆனா சந்தோஷம் ஏற்படல, சௌக்கியம் ஏற்படல, ஆனந்தம் ஏற்படல, இஷ்டம் கிடைக்கலன்னு சொன்னா அது பிரயோஜனமா? ஒரு நாளும் பிரயோஜனமே கிடையாது. அதைத்தான் இங்க என்ன தெரிவித்தார்? என்னால் விருத்தி பிரவருத்தி அபிரத்தியும் பரமாம் விரக்தியும் ரக்ஷணத்தை பண்ணுகிறார் சுவாமி கூரத்தாழ்வான். எப்படி ரக்ஷணம் பண்ணுகிறார்? என்னால் இதர விஷயங்களிலே நமக்கெல்லாம் ஜிஹாசை பிறக்கும்படியாகவும் எம்பெருமான் விஷயத்திலேயும் பாகவதர்கள் அதாவது அவனுடைய அடியார்கள் விஷயத்திலேயும் ஆச்சாரியன் விஷயத்திலேயும் நமக்கெல்லாம் ருச்சி ஏற்படும்படியாகவும் பண்ணுகிறார் சுவாமி கூரத்தாழ்வான் என்பதனை தெரிவித்து இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். இந்த 16வது ஸ்லோகத்தை தொடர்ந்து 17வது ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க இழியலாம். ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி ஸ்ருத்வா பிரஹிருஷ்ட மனசாயதி சேகரேண உக்தாம் சுபாஷித சுதாம் ச நிஷம்யநாதா வத்பந்துதாஸ்தி மம சேத்யபயச்சராமி என்பது 17வது ஸ்லோகம் இந்த பூரேஷ விம்சதியிலே. இந்த ஸ்லோகத்தில முக்கியமா ஒரு நடந்த ஐதிஹ்யம், அதாவது குரு பரம்பரை நூல், அந்த நூலிலே காட்டப்பட்ட ஒரு ஐதிஹ்யம், நடந்த நிகழ்ச்சி, ஒரு வரலாற்றை எடுத்த இந்த ஸ்லோகத்திலே அப்படியே தெரிவிக்கிற இதுல பதங்களுக்கு உண்டான அர்த்தத்தை நாம் யதாக்கிரமம் அனுபவிக்க பெறலாம். ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி. என்ன ஸ்ரீரங்கநாயகன், அதாவது திருவரங்கம் பெரிய கோயில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதன் தான் ஸ்ரீரங்கத்துக்கே நாயகனாக இருக்கிறான். உபய காவேரி மத்தியத்திலே சயனித்திருக்கிறான். அந்த ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி, ஸ்ரீரங்கநாதன் அவன் என்ன பண்ணான்? என்னால் அவன் ஒரு வார்த்தை அருளி செய்தான். யாரிடத்திலே? என்னால் கூரத்தாழ்வானிடத்திலே ஒரு வார்த்தை அருளி செய்தான். என்ன வார்த்தைன்றத மேலே நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி ஸ்ருத்வா பிரகிருஷ்ட மனசா யதிசேகரேனா. ஸ்ருத்வான்னு சொன்னா அதை கேட்டார். யார் கேட்டார்? ஏன்னா சுவாமி ராமானுஷர் கேட்டார், எம்பெருமானார் கேட்டார். கேட்டுட்டு பிரகிருஷ்ட மனசா யதிசேகரேனா, யதிசேகரர் சொன்னால் யதிராஜரான சுவாமி எம்பெருமானார் அந்த வார்த்தை, அதாவது ஸ்ரீரங்கநாயகன் ஸ்ரீரங்கநாதன் புறத்தாழ்வானிடத்திலே ஒரு வார்த்தை அருளி செய்தான். அந்த வார்த்தையை கேட்டு மிகவும் சந்தோஷத்தை அடைந்தார், ஆனந்தத்தை அடைந்தார். ஆனந்த கூத்தாடினார் சுவாமி எம்பெருமானார் ராமானுஷன் என்று தெரிவித்து உக்தாம் சுபாஷித சுதாம் ச நிஷம்யநாதா, அந்த சுபாஷித சுதாம் அமுதம் போலே இனிய நல்வார்த்தை. சுபாஷித சுதாம், சுதான்னு சொன்னா அமிர்தம், சுபாஷித சுதாம் சொன்னா அமுதம் போலே இனிக்கக்கூடிய நல்வார்த்தை. அந்த நல்வார்த்தையை இப்போ நான் கேட்டுட்டேன். அதாவது நடுவில் திருவிதிப்புல பட்டர் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில, உக்தாம் சுபாஷித சுதாம் ச நிஷம்யநாத த்வத் பந்துதாஸ்தி மம சேத்யபயச்சராமி மமச்சா, அடியேனுக்கும் கூட தேவரீரோட பந்துதாஸ்தி, பந்துதான்னு சொன்னா தேவரீரோட சம்பந்தம். என்ன சம்பந்தம்? திருப்பேரனர் தானே. புறத்தாழ்வான் அவருடைய திருக்குமாரர் வேதவியாசபட்டர், வேதவியாசபட்டருக்கு திருக்குமாரராக திருவத்தவிரித்தவர் தான் நடுவில் திருவிதிப்புள்ள பட்டர். நாம் ஒவ்வொரு உபன்யாசத்திலேயும் அனுபவித்து வந்திருக்கிறோம். ஆஹா, இந்த சம்பந்தம் இருக்கிறபடியினாலே தேவரீரோட அந்த உறவானது என்ன பண்றது? என்னால் அந்த உறவு இருக்கு என்பதனை நினைத்து அபயஸ்சராமி பந்துதாஸ்தி மமச்சேதி அபயஸ்சராமி, இந்த சம்சார பயம் அற்றவனாக நான் திரிகிறேன் என்பதுதான் இந்த பதங்களுக்கு உண்டான அர்த்தம்.
என்ன வார்த்தை சொன்னா எம்பெருமானார் அந்த வார்த்தையை கேட்டு ஏன் ஆனந்த கூத்தாடினார்? அதற்கு மேலே அந்த வார்த்தை இவருக்கு எப்படி விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது என்பதனை தொடர்ந்து நாம் இப்பொழுதோ அனுபவிக்க இழியலாம். ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி என முதல் வரி இந்த ஸ்லோகத்திலே நாம் பார்க்கிறோம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? மிகவும் உயர்ந்த குணத்தோட கூடினவன். குலத்தாழ்வானுடைய குணங்களை பத்தி கீழே அனுபவித்தோம். அதே போல எம்பெருமானுடைய குணங்களையும் பத்தி பார்த்தோம். அவன் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குணத்தோட கூடியிருக்கான். அவனுடைய குணங்கள், அந்த குணங்களை பொதுவா 2 வகுப்பாக நாம் பார்க்கலாம். அதாவது 2 வகுப்புன்னு சொன்னா 2 சப் டிவிஷன்ஸ் அத முக்கியமா தெரிவிப்பார்கள். என்ன குணம்? ஏன்னா அவனுடைய குணங்கள் ஆசிரயன சௌகரிய ஆபாதக குணங்கள் என்னும் ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள் என்னும் 2 வகுப்பாக நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். என்ன ஆசிரயன சௌகரிய ஆபாதக குணங்கள்னு சொன்னா என்ன? ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள்னு சொன்னா என்ன? ஆசிரயம்னு சொன்னா பத்துவது, எம்பெருமானிடத்திலே போய் அடிபடுவது, அதற்கு சௌகரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய குணங்கள். அந்த குணங்களுக்கு ஆசிரயன சௌகரிய ஆபாதக குணங்கள் பெயர். அதாவது வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம்னு சொல்லக்கூடிய குணங்கள். அந்த குணங்கள் எல்லாம் என்ன பண்றது? ஏன்னா எம்பெருமானை போய் பத்துவதற்கு, அதாவது சேவிப்பதற்கு சகாயம் பண்ணுகிறது, உதவி புரியறது. எப்படி உதவி புரியறது? என்ன வேற ஒண்ணும் கிடையாது. வாத்சல்யம்னு சொன்னா என்ன? தோஷபோக்கியத்துவம்னு கீழேயே பார்த்தோம். எம்பெருமான போய் பத்துறதுன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்படும். என்ன பயம் ஏற்படுறது? என்ன, ஐயோ நம்ம எவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளவு பாபம் பண்ணிட்டு அவனிடத்துல போனா எங்கேயாவது நடக்குமா, அவன் நம்ம சேர்த்து கொள்வானா அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுறது. அந்த பயத்தை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எது? வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய குணம். பரவாயில்லனா எம்பெருமான இடத்துல என்னதான் பாபங்கள் நாம் பண்ணியிருந்தாலும் கூட பாபங்களை எம்பெருமான் பச்சையாக கொள்ளுகிறான், அதனாலே அவரிடத்துல போகலாம் இன்னும் ஒரு துணிவு ஏற்படுகிறது. பாபம் பண்ணணும்னு அடிக்க நீங்க சொல்ல வரல, நம்முடைய பூர்வர்கள் அதை சொல்லல. எம்பெருமானிடத்துல குணம் இருக்கு, அதுக்காக பாபம் பண்ணலாமா, தோஷம் பண்ணலாமான்னு சொன்னா அது இவ்விடத்துல விவக்ஷை என்ன, எதிலே நோக்கு? என்னால் எம்பெருமானிடத்துல வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய குணம் இருக்கு, அதனாலே நாம் தைரியமா அவனிடத்துல போகலாம். அதனால வாத்சல்யம்னு சொல்லக்கூடிய குணம் அது எம்பெருமானை பத்துவதற்கு சௌகரியத்தை பண்ணி கொடுக்கிறது. அதனாலே ஆசிரயன சௌகரிய ஆபாதக குணங்களிலே அது ஒண்ணு தெரிவித்தார்கள். அதே போலதான் சுவாமித்துவம்னு சொன்னா பெருமானுக்கு என்னதான் இருந்தாலும் வாத்சல்யம் இருக்கலாம், ஆனா அவன் நமக்கு காரியம் பண்ணுவானா? ஏன்னா அவன் சுவாமியா இருக்கான், அறப்பெரியவனா இருக்கான், தலைவனா இருக்கான். அதனால கட்டாயம் எம்பெருமான் காரியம் பண்ணுவான் என்பதனை கோள் சொல்லி கொடுக்கக்கூடியது இந்த சுவாமித்யம் என்று சொல்லக்கூடிய குணம். அதற்கு மேல சரி சுவாமி எம்பெருமான் காரியம் எல்லாம் பண்ணலாம், சுவாமியா இருக்கலாம், ஆனாலும் கூட அறப்பெரியவன் ஆயித்தே. என்ன இல்ல அவனிடத்துல சௌசீல்யம்னு சொல்லக்கூடிய குணமும் இருக்கு, அதனால எம்பெருமான் சௌசீல்யம்னா கீழே அனுபவித்தோம், அறப்பெரியவன் தாழ்ந்தவனுடைய புறையற கலந்து பரிமாறக்கூடிய குணத்துக்கு சௌசீல்யம்னு பெயர் என்பதனை அனுபவித்தோம். அதனால சௌசீல்யம்ன்ற குணமும் இருக்கு, அதற்கு மேல சௌலபியம்ன்ற குணமும் இருக்கு. அதாவது சௌலபியம்னு சொன்னா மிகவும் சுலபனாக இருக்கிறான். என்ன இப்படி பல குணங்கள் முக்கியமா இதை எடுத்து தெரிவித்தார்கள். இதெல்லாம் எந்த வகுப்பை சேர்ந்தது என்னால் ஆசிரயன சௌகரிய ஆபாதக குணங்கள் சொல்லக்கூடிய வகுப்பை சேர்ந்தது இந்த குணங்கள் எல்லாம். அதற்கு மேல சரி எம்பெருமான பத்தியாச்சு, பத்தின பிற்பாடு அவன் காரியம் பண்ணணுமே, அதற்கு குணங்கள்லாம் அவனிடத்துல இருக்கிறதா என்னால் அதைத்தான் ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள் தெரிவித்தார்கள். அதாவது ஒருத்தன் எம்பெருமானை பத்துகிறான், பத்தின பிற்பாடு அவனுடைய காரியத்தை பண்ணுவான் எம்பெருமான் என்பதனை காட்டிக் கொடுக்கக்கூடிய குணங்கள் எது என்னால் ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி சொல்லக்கூடிய குணங்கள் என்னெல்லாம் தெரிவித்தார்கள். அதாவது ஞானம் இருக்கு, என்னதான் எம்பெருமான் சுவாமியா இருந்தாலும் கூட என்னுடைய கஷ்டம் என்னன்னு அவனுக்கு தெரியுமா? ஞானம் இருக்கான்னா ஞானத்தோட சர்வஸ்மாத் பரனாக இருக்கிறான் எம்பெருமான், சர்வசக்தி யுக்தனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் சர்வஜனாக இருக்கிறான் எம்பெருமான், எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் ஞானம்னு தெரிவித்து அதற்கு மேல அதையெல்லாம் ஞானம் இருந்தா பரவாயில்ல, போக்குவதற்கு லோகத்துல கூட தான் எத்தனையோ பேருக்கு ஞானம் இருக்கு.
எத்தனையோ விஷயங்களை பத்தி ஞானம் இருக்கு. ஏன் நம்முடைய கஷ்டத்தை பத்தியே பக்கத்தாத்துக்காரருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவரை நமக்கு தான் ஞானம் இருக்கே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியறது, என்னுடைய இந்த கஷ்டத்தை கொஞ்சம் போக்க கூடாதா, துக்கத்தை போக்க கூடாதா அப்படின்னா உடனே என்ன சொல்றார், எல்லாம் வாஸ்தவம் தான், ஞானம் என்னவோ இருக்கு, ஆனா சக்தி இல்லையேப்பா. எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பணம் செலவாகும்னு சொல்ற, 1,00,00,000 செலவாகும்னு சொல்ற, என்னிடத்துல எங்க டப்பு இருக்கு, பைசா எங்க இருக்கு, பைசா இல்லையே, சக்தி இல்லைன்னு சொல்ற. ஐஸ்வர்யமோ இல்ல வேற ஒண்ணும் எதை வேணா வச்சுக்கொள்ளலாம், புரியறதுக்காக சொன்னேன். அப்படி சக்தி இல்ல தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமான் ஞானம் இருக்கு, ஆனா போக்குவதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறானா என்னால் சர்வசக்தி யுக்தனாக இருக்கிறான் எம்பெருமான். சரி, ஞானமும் இருக்கலாம், சக்தியும் இருக்கலாம். ஆனா லோகத்துல சில பேர்லாம் இப்போ இந்த வியாதி அந்த திருஷ்டாந்தத்தையே எடுத்துக்கொள்ளும். இவருக்கு ஏதோ வியாதி கஷ்டம், 1,00,00,000 கொடுத்தாதான் அந்த வியாதி போகும், கஷ்டம் போகும். ஆனா பைசா ஒருத்தன் இடத்துல இருக்கு, இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியறது. ஆனாலும் கூட கொஞ்சம் உதவி பண்ணேன்னு சொன்னா, எதுக்காக நான் உனக்கு ஏன் உதவி பண்ணேன், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு கேட்கறானா இல்லையா லோகத்துல. அப்படி எம்பெருமானிடத்துல எம்பெருமானுக்கு ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு. ஆனா உனக்கு எதுக்காக நான் இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவானா? நான் ஒரு நாள் சொல்ல மாட்டான். ஏன்னா நமக்கும் அவனுக்கும் இந்த பிராப்தியும் இருக்கிறது. அதாவது பிராப்தின்னு சொன்னா அந்த உறவு முறை ஒன்னா ரெண்டா நவவித சம்பந்தம் நாம் பார்க்கிறோமே, 9 விதமான சம்பந்தங்கள் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிறது. அது என்ன என்பதை அடுத்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். அவ்விடத்துல அடுத்த உபன்யாசத்துல நாம் விவரித்து இந்த கோஷ்டியில அனுபவிக்கலாம். இப்படி 9 விதமான சம்பந்தங்கள் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதைத்தான் பிராப்தி என்று தெரிவித்து, இதெல்லாம் இதுக்கா எதுல நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம்னா, குணங்கள் 2 பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். ஆசிரியன சௌகரிய ஆபாதக குணங்கள் என்னும் ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள் என்னும் தெரிவிக்கிறார்கள். அதுல ஆசிரித காரிய ஆபாத குணங்களிலே ஞானத்தை பார்த்தோம், சக்தியை பார்த்தோம், அதுக்கு மேலே பிராப்தி, அதுக்கு மேல பூர்த்தியும் இருக்கிறது. ஞானம் இருக்கலாம், சக்தி இருக்கலாம், உறவு முறையும் இருக்கலாம். ஆனா இப்போ இந்த 1,00,00,000 உனக்கு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், பேங்க் பேலன்ஸ் எனக்கு 0 ஆயிடும், நில் ஆயிடும். அப்புறம் எனக்கு நாளைக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா நான் எங்க போறது, அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் லோகத்தில. இதை நாம் பார்க்கிறோம். அதை போல எம்பெருமான் சொல்லுவானா, நான் உன்னுடைய கஷ்டத்தை இப்ப போக்கிட்டேன்னு சொன்னா மத்த பேருக்கு கஷ்டம் ஏற்பட்டா என்ன பண்றது? இன்னும் எம்பெருமான் சொல்லுவானா? என்னால் எம்பெருமான் பரிபூர்ணனாகவும் இருக்கிறான், என்ன அவனிடத்துல எல்லாம் நிறைந்திருக்கிறது என்று காட்டினார்கள். இப்படித்தான் இந்த குணங்களை வகுத்து காட்டினார்கள். ஆனா எம்பெருமானுடைய ஒரு முக்கியமான குணம், அந்த குணத்தை எந்த வகுப்பிலே சேர்ப்பது இனி இதே கூறத்தாழ்வான் கேட்கிற நம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே. எதுக்கா இங்க சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்லோகத்திலே முக்கியமா எதை திருவுள்ளத்திலே கொண்டு நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் தெரிவிக்கிறார் என்னால், கூறத்தாழ்வானே உம்முடைய இந்த குணத்துக்கு சமமாக நிகராக ஒரு குணம் இருக்கிறதா, இதை எந்த பட்டியலிலே சேர்ப்பது என்ன சொல்லலாம்படியாக இந்த ஸ்லோகமானது, இந்த 2 ஸ்லோகங்கள் 16, 17 ஆகிய ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கிறோம். எப்படி எந்த குணத்தை கேட்ட கூறத்தாழ்வான் என்னால் தம்முடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகத்திலே கேட்கிறார். 27வது ஸ்லோகத்திலே கேட்கிறார், எத்தாதிருஷாக சமரிம் ரகுவீர வீக்ஷ்யா விஸ்ரம்யதாமிதி முமோசித முக்தமாஜம் கோயங்குண கதர கோடி கதக்கியன்வா கஸ்யஸ்துதே பதமஹோபத கஸ்ய பூமிஹி என்பது 27வது ஸ்லோகம் அதிமானுஷ ஸ்தவத்திலே. சுவாமி கூறத்தாழ்வான் எம்பெருமானை பார்த்து பல கேள்விகள் கேட்கிற. இதுல ராமாவதாரத்திலே ஒரு கேள்விதான் இந்த 27வது ஸ்லோகத்திலே நாம் இப்பொழுது கீழே அனுபவித்தோம். இந்த ஸ்லோகத்தில என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானே சக்கரவர்த்தி திருமகனே, நீ இந்த லோகத்திலே ராமனாக பிறந்தாய், பிறந்த காலத்திலே எத்தாதிருஷாக சமரிம் ரகுவீர வீக்ஷ்யா, ரகுவீரனே ரகுகுல திலகனே, நீ ராவணனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாயே, இந்த குணத்தை எதுல சேர்ப்பதப்பா என்ன கேட்கிறார். விஸ்ரம்யதாமிதி முமோசித முக்தமாஜவ், ராவணனை பார்த்து என்ன வார்த்தை சொன்னான்? நாள் ஸ்ரீராமாயண விற்த்தாந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ராமனுக்கும் இதே போல ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. இன்னும் அடிச்சா எல்லாவற்றையும் கீழே புகட்டான காலத்தில ராவணன் நிராயுத பாயுனாக நிற்கிறான். அதுவும் அவனுடைய அழகு, ராமனுடைய அந்த வீர கோலத்தில ஈடுபட்டு என்ன அழகா அடிக்கிறான்னு
அந்த வீரத்திலே ஈடுபட்டான் ராவணன். என்ன நாம் பார்க்கிறோம்? சின்னம் பின்னம் ஷரைர் தக்தம் பிரபத்தம் சஸ்திரபீடிதம் பலம் ராமேன ததுருஷு நராமம் சீக்கிர காரணம். எவ்வளவு வேகமா காரியம் பண்ணினான், எவ்வளவு வேகமா அந்த வில்லை எடுத்து நாணை ஏத்தி அவனை காலத்திலே பானப்பிரயோகம் பண்ணினான்னா பல ராமர்கள் இருக்க மாதிரி இருக்கு. ஒருவர் இருவர் ஒரு மூவரன் நின்று உருவு கலந்து உள்ளந்தோறும் தித்திப்பான் என்ன ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறாரே. பாசுர பிரகாரங்கள் எல்லாம் ஒரு ராமரா, ரெண்டு ராமரா, மூணு ராமரா தெரியவில்லையே. என்ன இப்படி ஒரு ராமர் இருக்கா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தா அங்கேருந்து பான பிரயோகம் பண்றான், அந்த பக்கம் பார்த்தா அங்கேருந்து பான பிரயோகம் பண்றான். அவ்வளவு வேக வேகமாக காரியம் பண்ணுகிறான். சின்ன பின்னப்படுத்தினான் அக்காலத்திலே ராவணனை சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். அந்த வீர கோலம் அதை நன்னாக சேவித்தான் அக்காலத்திலே ராவணன். என்ன நாம் பார்க்கிறோம்? அந்த அழகிலே ஈடுபட்டு பிற்பாடு வார்த்தையும் சொன்னான் என்னெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமாயணத்திலே. ஆக அப்படி அந்த ராவணனை நன்றாக அடித்தான். இப்படி 1 2 3 ராமர்கள் இருக்கா மாதிரி இருந்ததுன்னு சொன்னா என்ன மாயா யுத்தமா பண்ணினான். பல வடிவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ணினானா சக்கரவர்த்தி திருமன் ராமபிரான். ஏன்னா ராட்சசர்கள் எல்லாம் பல வடிவுகள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த சாமர்த்தியம் அவர்களுக்கு உண்டு. நாம் பார்க்கிறோம், ராவணன் ராட்சசன் தானே, அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தது. அதை போலேவா எம்பெருமான் யுத்தம் பண்ணினா? என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா அவ்வளவு வேகமா காரியம் பண்றான். 2 3 பேர் இருக்கா மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ஒருத்தன் தான், ராமன் ஒருத்தன் தான். அவன் தான் அக்காலத்திலே அந்த ராவணனை அடித்தா எல்லாத்தையும் கீழே போட்டாச்சு. அப்போ ஒரே ஒரு அம்பை எடுத்து விட்டுருந்தான்னா அவ்வளவுதான், ராவணன் முடிஞ்சான். அந்த ராவணனை பார்த்து என்ன சொன்னான்? என்னால் விஸ்ரம்யதாமிதி முமோச்சித முக்தமாஜௌ தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான். விஸ்ரம்யதாம் பா ராவணா, நல்லா அடிச்சுட்டேன் உன்ன, நிறைய விரணத்தை உண்டு பண்ணி இருக்கிறேன். உன்னுடைய அந்தப்புறத்தில எத்தனையோ மகிழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள், மனைவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒத்தனம் கொடுத்து இளைப்பாரும்படியா அநேக விரணங்களை உண்டு பண்ணியிருக்கேன். அதனால நீ ஒரு காரியம் பண்ணு. கச்சானு ஜானாமி ரணாத்தி தஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் அஸ்வஸ்ய நிவ்யாஹி ரதி சதன்வி ததாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தஹா. வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் ஸ்ரீராமாயணத்துல. அதை முக்கியமா கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தையே தெரிவிக்கிறார் குரத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவத்தில. அதாவது கச்சானு ஜானாமி ரணாத்தி தஸ்துவம் என்ன விஸ்ரம்யதாமிதி முமோச்சித முக்தமாஜௌ குரத்தாழ்வான் இங்கே சொல்லியிருக்கார். அதாவது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, அவ்வளவு விரணத்தை உண்டு பண்ணிருக்கேன், நேர போ, அந்த புறத்துல போ, எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், அவள்லாம் நன்னா ஒத்தனம் கொடுக்கட்டும், உப்பு காப்பானோ ஒத்தனம் கொடுக்கட்டும். அதாவது அந்த விரணங்கள் எல்லாம் ஆறணும்னு சொன்னா அந்த உப்பை எடுத்து ஒரு துணியில மூட்டையா கட்டி அதை நன்னா நல்லெண்ணெயில காய்ச்சி அதை கொண்டு வந்து அடுப்புல வச்சு காய்ச்சி அந்த விரணங்கள்லாம் எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அங்கெல்லாம் வச்சா ஒத்தனம் கொடுத்தா அந்த வலியெல்லாம் கொஞ்சம் போகும். அத போல எத்தனையோ விரணங்கள் உண்டு பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் மருந்து போட்டுண்டு இளைப்பாரிட்டு நாளைக்கு வா. பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம். ராத்திரிஞ்சரர்கள்னா ராட்சசர்கள், ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியனையே நாளை தினம் என்ன பண்ணு? என்னால் ஆஸ்வாசிய நிவ்யாகி ரதி சதன்வி ததாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தஹா. நாளைக்கு புதுசா ஒரு தேரை எடுத்துக்கோ, புதுசா நிறைய பானங்கள் அம்புகளை எடுத்துக்கோ, புதுசா ஒரு வில்ல எடுத்துக்கோ, அந்த தேர்ல ஏறிண்டு நாளைய தினம் யுத்தத்துக்கு வா. ததாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தஹா. நாளைய தினம் என்னுடைய பலத்தை நீ காண்பாய். என்ன காலத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் சொன்னான். நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், என்ன சாதாரணமாக அடிச்சிருக்கான், நாளைக்கு என்னுடைய பலத்தை பார்ப்பாய்ன்னு சொன்னா, இன்னைக்கு அடிச்சது அடியில நாளைக்கு அடிக்க போறேன் பார். என்ன அக்காலத்திலே தெரிவித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் ராவணனை பார்த்து. என்ன குணம் அப்பான்னு உருகி போகிறார் குரத்தாழ்வான். விஸ்ரம்யதாமிதி முமோச்சித முக்தமாஜௌ கோயங்குணஹா தரகோட்டிக தக்கியன்வா. எப்பேற்பட்ட குணம் அப்பா! அப்பயே ஒரு பான பிரயோகம் பண்ணியிருந்தேன்னா முடிஞ்சு போயிருப்பா ராவணன். ஆனா பானப்பிரயோகம் பண்ணாமல் அம்பை எடுத்து அவனை அழிக்காமல் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னாயே. கோயம் குணஹா கதரகோட்டி கதக்கியான்வா. எவ்வளவு விலை கொடுப்பது? பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரத்னங்களை கொடுத்தாலும் இந்த குணத்துக்கு ஒரு குணம் சமமாக ஆகவே ஆகாது. என்ன கதரகோடி கதக்கியான்வா கஸ்யஸ்து பதமஹோ பத கஸ்ய பூமிஹி. இதை எப்படி நான் வாய் வருவேன்? இதை எப்படி நான் சொல்லுவேன் இந்த குணத்தை? என்ன
இதுக்காக தான் கீழே சொன்னேன், உன்னுடைய குணங்கள் எல்லாம் முக்கியமா 2 வகையாக நாம் பார்க்கலாம். ஆசிரியன சௌகரிய ஆபாதக குணங்கள் என்னோ, ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள் என்னோ, வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம், அதெல்லாம் எம்பெருமானை பத்துவதற்கு அனுகூலத்தை பண்ணி கொடுக்கிறது. பத்தின பிற்பாடு ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தின்னு சொல்லக்கூடிய குணங்கள் அதெல்லாம் நமக்கு சௌக்கியத்தை பண்ணி கொடுக்கிறது. இந்த 2 வகுப்பில எந்த வகுப்பில இதை சேர்ப்பது தெரியவில்லையே. கதகோடி கதக்கியான்வா கஸ்யஸ்து தேவபதமஹோ பதகஸ்ய பூமிஹி. எப்படி நான் சொல்லுவேனப்பா? என்ன புறத்தாழ்வான் அவ்விடத்திலே கேட்கிறார் சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து, ராமபிரானை பார்த்து. அப்பேற்பட்ட விலையுயர்ந்த குணத்தோட கூடினதுதான் இன்னும் போய் நாளவா சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுடைய ராமபிரானுடைய குணம். யாரும் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார்கள். எதுவும் விரோதி வந்திருக்கான்னு சொன்னா உடனே முடித்து விடுவார்கள். அப்படி சொல்லாமல் இந்த ராவணனை பார்த்து இப்படி வார்த்தை அருளி செய்தாயேன்னு கேட்கிறார் அவ்விடத்துல. அதே போல இங்க என்ன சொல்றார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்டார். அங்க புறத்தாழ்வான் எம்பெருமான் விஷயத்திலே தெரிவித்தார். அதே போல இங்க புறத்தாழ்வான் என்ன பண்ணார்? கீழே அனுபவித்தோம். 400 தனக்கு முக்தி நல்கினான் வாழியே. கிழைய வாழி திருநாமத்துக்கு பிரகாரம் இந்த 400 மோட்சத்தை விரும்பினார் அக்காலத்தில கூறத்தாழ்வான் என்னும் பார்த்தோம். அது மாத்திரமன்னு பல இடங்கள். அதுல முக்கியமா ஒரு இடம் கீழே அனுபவித்த இடம் என்ன என்னால், அந்த ஒருத்தருக்கு ஒரு பண்டிதருக்கு அந்த உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் காலத்திலே அவர் என்ன நினைத்தார்னா, இவரிடத்துல நாம வாசிப்பது யாருக்கும் தெரியக்கூடாது, அர்த்தங்களை எல்லாம் கேட்கணும், ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சார். அதுக்காக அந்தரங்கமா 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவருக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கார், அர்த்தங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் கூறத்தாழ்வான். திருவரங்கம் பெரிய கோயிலே அந்த சாமானிய பண்டிதருக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணினார் என்னால், இந்த புஸ்தகத்தை அவர் கையிலிருந்து வாங்கி கொண்டு தாம் அவரிடத்தில அந்த விஷயத்தை எல்லாம் கேட்பதாகவும் அவர் இவருக்கு சொல்லுவதாகவும் எல்லாரும் நினைக்கணும். என்ன ஒரு ஐதிஹ்யத்தை போன வாரம் இந்த கோஷ்டியில அனுபவித்தோம். இந்த ஐதிஹ்யமும் சான்றாக இருக்கிறது இவருடைய குணத்துக்கு. அதுக்கெல்லாம் மேலாக இந்த ஸ்லோகத்தில நடந்த விற்த்தாந்தம் என்ன என்னால், ஒரு நாள் கூறத்தாழ்வான் நேர போய் பெரிய பெருமாளுக்கு விசேஷமா மங்களாசாசனம் பண்ணினார். அவர் பண்ணக்கூடிய பௌரோஹித்ய கைங்கரியம், அதாவது பஞ்சாங்கம் வாசிப்பது எம்பெருமானுடைய சந்நிதியில பஞ்சாங்க கைங்கரியத்தை பண்ணிட்டோ நின்னுட்டே இருக்கார். அப்பொழுதோ எம்பெருமான் பார்த்தா ஸ்ரீரங்கநாயகா. என்ன இந்த ஸ்லோகத்தில தெரிவிக்கிறாரே, ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி ஸ்ருத்வா பிரகிருஷ்ட மனசா யதிசேகரேனா. ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் பார்த்தான். இப்படியே நின்னுட்டே இருந்தார் கூறத்தாழ்வான். பெருமான் எல்லாம் அறிந்தவன் தானே, நமக்கே புரியுறது ஒண்ணுமில்ல. ஒரு வேலைக்காரன் வந்துட்டு இப்படி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்படி நின்னான்னா என்னடா ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்காக நின்றுட்டு இருக்கா போல் இருக்கே, சொல்றமா இல்லையா? அதே போல இவர் நின்றுட்டே இருந்த பெருமான் பார்த்தான். ஸ்ரீரங்கநாயகன் பார்த்து என்ன தெரிவித்தான் என்னால், ஓய் புறத்தாழ்வானே, ஒண்ணு சொல்லுவாய் போலே இருந்தாயே, ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி நின்றுட்டு இருக்கீர எம்பெருமான் கேட்க, உடனே புறத்தாழ்வான காலத்திலே தெரிவித்தார், அடியனுக்கு மோட்சம் கொடுக்க வேணும், என்ன பரமபதம் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீரங்கநாதனை பார்த்து கேட்டார். கேட்ட உடனே அப்போ ஸ்ரீரங்கநாதன் தெரிவித்தான், அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேமே, ஓய் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். ஆழ்வார் பாசுரம்லாம் நமக்கு தெரியாதா? ஆழ்வார் தான் பாசுரம் பாடியிருக்காரு. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், இந்த பிறவியின் முடிவில எல்லாருக்கும் மோட்சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோமே. எம்பெருமான் தெரிவிக்க, இல்ல இன்றைய தினமே எனக்கு மோட்சம் கொடுக்க வேணும் என்ன கூறத்தாழ்வான் பிரார்த்திக்க. அப்பொழுதோ என்ன பண்ணினான் எம்பெருமான் என்னால், உம்முடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் என்ன தெரிவித்தான். இதுதான் திருவரங்கராஜன் கூறத்தாழ்வானிடத்துல சொன்ன வார்த்தை. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், ஸ்ரீரங்கநாயக பவத் பிரதிபாஷனானி ஸ்ருத்வா பிரகிருஷ்ட மனசா யதிசேகரேனா. ஸ்ரீரங்கநாதன் அந்த வார்த்தையை சோதிவாய் மலர்ந்து கூறத்தாழ்வானிடத்திலே அருளி செய்தான், அருளினான். அதை கேட்டார். ஆனா கேட்பதற்கு முன்பாக கூறத்தாழ்வான் பண்ணிய காரியம் என்ன? எப்படி சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் ராவணனை இன்னும் போய் நாரவான்னு சொன்னானோ, எப்பேற்பட்ட குணம்னு புறத்தாழ்வான் ஈடுபடுகிறாரோ அந்த கிரமத்திலே அந்த ரீதியிலே புறத்தாழ்வான் இன்னும் போய் நாளவான்னு சொல்லல. அவர் என்ன பண்ணார்னா, வர வழியில
எல்லா பதார்த்தங்களையும் ஸ்பர்சித்து கொண்டு வந்தார். எத்தனை சராச்சர பதார்த்தங்கள் இருந்தனவோ, அதாவது அந்த செடி கொடி மரங்கள் அதையெல்லாம் தொட்டுண்டே வரார். எதனாலே? என்னால் எல்லாவற்றுக்கும் நல்ல கதி கிடைக்கணும். எப்பேற்பட்ட விசாலமான திருவுள்ளம், எப்பேற்பட்ட சுபமான திருவுள்ளம். நம்முடைய பூர்வர்கள் எல்லாம் வருத்தப்படுகிறார்கள், இந்த செடியா பிறந்திருந்தா நம்ம வாழ்ந்து போயிருப்போமே, மரமா பிறந்திருந்தா வாழ்ந்து போயிருப்போமே, இன்னைக்கு இங்க இருக்க வேண்டிய நிலைமை கிடையாது. நம்முடைய பூர்வர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்படி புறத்தாழ்வானுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம்னு ஸ்ரீரங்கநாதன் தெரிவித்தா. அதனால என்ன பண்ணார்? என்னால் வர வழியில எல்லா பதார்த்தங்களையும் ஸ்பர்சித்துக் கொண்டு வந்தார். எம் எம் ஸ்பிருஷதி பாணிப்யாம் எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா ஸ்தாவராண்யபி முச்சியந்தே கிம் புனர் பாந்தவா ஜனாஹா. என்ன ஆச்சாரியனுடைய இலக்குக்கு எவன் ஆளாக ஆகிறானோ, எம் எம் ஸ்பிருஷதி பாணிப்யாம், யாரையெல்லாம் ஆச்சாரியன் கையினாலே ஸ்பர்சிக்கிறானோ, எம் எம் பஷ்யதி சக்ஷுஷா, யாரையெல்லாம் கண்ணாலே பார்க்கிறானோ கட்டாட்சிக்கிறானோ, அப்படி ஒரு ஆச்சாரியன் கட்டாட்சிப்பனேயானால் ஸ்தாவராண்யபி முச்சியந்தே, ஸ்தாவரங்கள் கூட நல்ல கதியை அடைகின்றன. அப்படி இருக்கிறச்சே கிம் புனர் பாந்தவாஜனாக, மனுஷர்கள் அவர்கள் அடைவதை சொல்லத்தான் வேணுமோ? இந்த பிரமாண ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. அதற்கு சேர புறத்தாழ்வான் பண்ணின காரியம் என்ன? என்னால் ஸ்ரீரங்கநாதன் தெரிவிச்சிருக்கா, சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம்னு எல்லாத்தையும் ஸ்பரிசித்து கொண்டு வந்து தாம் சயனித்துக் கொண்டிருக்கிறார் புறத்தாழ்வான். அதுக்காகத்தான் அந்த எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமன் ராமனுடைய குணத்தை கீழே எதுக்காக விண்ணப்பம் பண்ணின நடிகை நீங்க? என்னால் எப்படி எம்பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு குணம் பிரகாசிக்கிறதோ, அதே போல கூறத்தாழ்வானுடைய ஒரு மிகப்பெரிய குணமானது பிரகாசிக்கிறது. என்ன நாம் பார்க்கிறோம்? இந்த அருளி செயலை, அதாவது எம்பெருமான் புறத்தாழ்வானிடத்துல சொன்னத யதிசேகரர்னு சொல்லக்கூடிய எம்பெருமானார் சுவாமி ராமானுஷர் கேட்டார். கேட்டுட்டு அவர் பண்ணின காரியம் என்ன? என்னால் அவர் ஆனந்த கூத்தாடினார். ஆனந்த கூத்தாடினார்னா என்ன பண்ணார்? ஏன்னா புத்திரியத்தை மேல தூக்கி போட்டேன். இதெல்லாம் பண்ணின காரியம் என்ன? என்னால் இதை கேட்ட உடனே தம்முடைய காஷாய உத்தரியத்தை மேலே தூக்கி போட்டு கையில பிடிச்சு ஆனந்த கூத்தாடினார் அக்காலத்திலே சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர். எதனாலே? ஏன்னா எம்பெருமான் என்ன சொல்லியிருக்கான்னா, புறத்தாழ்வானுடைய சம்பந்திகளுக்கு எல்லாம் மோட்சம்னு சொல்லியிருக்கான். அவருடைய சம்பந்தம் நமக்கும் உண்டு. அதான் நாம் ஆச்சாரியராக இருந்தாலும் கூட புறத்தாழ்வான் நமக்கு சிஷ்யராக இருக்கிறார். இந்த சிஷ்யனாக இருக்கக்கூடிய சம்பந்தம், ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் நமக்கு உண்டு. அதனாலே நமக்கு மோட்சம் நிச்சயம் என்று சுவாமி எம்பெருமானாரே எழுதிவிட்டார் அக்காலத்திலே. என்ன குரு பரம்பரை முதலிய நூல்கள் என்ன, அதே போல 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள், இந்த பாசுரங்களின் வியாக்கியானங்கள் என்ன, அவைகளிலே எல்லாம் காட்டப்படுகிறது. என்ன நாம் பார்க்கிறோம். அதற்கு சேர இங்க என்ன தெரிவிக்கிறார் நடுவில் திருவிதிப்புள்ள பட்டர்? என்னால் ஸ்ருத்வா பிரகிருஷ்ட மனசா யதிசேகரேனா தாம் சுபாஷித சுதாம் ச நிஷம்யநாதா. இப்ப சொல்றார் நடுவில் திருவிதிப்புள்ள பட்டர். இப்படி ஸ்ரீரங்கநாதன் சொன்னா, அந்த வார்த்தை தேவரீரிடத்திலே சொன்னா, புறத்தாழ்வானே அந்த வார்த்தையை எம்பெருமானார் ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடியவர் கேட்டு ஆனந்த கூட்டாடினார். அந்த வார்த்தை இப்ப நான் கேட்டுட்டேன். அதனாலே நமக்கு என்ன ஒரு நிம்மதி ஏற்பட்டது, நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது? என்னால் தாம் சுபாஷித சுதாம் ச நிஷம்யநாதா த்வத் பந்துதாஸ்தி மம சேத்யபயச்சராமி. என்ன அந்த அமுதிலும் இனிய வார்த்தையை நான் கேட்டேன். அதனால தேவரீருடைய சம்பந்தம் அடியனுக்கும் இருக்கு. சம்பந்திகளுக்கெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, அதற்கு சேர இங்க என்ன தெரிவிக்கிறார்? என்னால் த்வத் பந்துதாஸ்தி மம சேத்தி அபயச்சராமி. என்ன அந்த உறவு இருக்கிறபடினாலே நானும் பயம் கேட்டு இருக்கேன் என்ன தெரிவிக்கிறார். இதில் இருந்து நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? என்னால் ஆழ்வானுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் அப்படின்றத எம்பெருமானார் காட்டி கொடுத்தார், எம்பெருமான் காட்டி கொடுத்தார். அதற்கு மேல அருளாள பெருமாள் எம்பெருமானார் அந்த ஆச்சாரியரும் தெரிவித்தார், ஒரு வார்த்தையை தெரிவித்தார் அக்காலத்திலே. என்ன நாம் பார்க்கிறோம். அவர் எங்க சொன்னார்? என்னால் பொன்னுலகாளீரோன்னு சொல்லக்கூடிய பதிகம், அந்த பதிகத்திலே இந்த அர்த்தமானது காட்டப்படுகிறது. இந்த ஐதிஹ்யமானது, அதாவது 5ஆம் பத்திலே 6ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழி பொன்னுலகாளீரோன்னு தொடங்கக்கூடிய பதிகம். சுவாமி நம்மாழ்வார் பட்சிகளை எல்லாம் தூது அனுப்புகிறார். அதுல சொன்ன வார்த்தை என்ன? அருளாள பெருமாள் எம்பெருமானார் தெரிவித்த வார்த்தை என்ன? இத்தியாதியான விஷயங்களை தொடர்ந்து அடுத்த உபன்யாசத்திலே அனுபவித்து 18
18வது ஸ்லோகம் தொடங்கி அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.